வணக்கம். ஒரு அறிவிப்பு. நம்மளது அக்டோபர் 15th டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் 3 to 6 months ஆஃப் ட்ரைனிங். 3 to 4 monthஸில் ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்த 2 months வந்து லைவ் ட்ரேடிங் நம்ம ஒர்க் பண்ணுவோம். டியூரிங் திஸ் ட்ரைனிங் பீரியட் ஃபஸ்ட்டு 1 month விட்ருங்க, பேசிக்ஸ் வரைக்கும் விட்ருங்க. அதுக்கப்புறமா வந்து டெய்லி பேசிஸில் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 3-4 சார்ட்ஸை நான் போடுறேன்னா இல்லையோ கட்டாயம் நீங்கள் போடுவீங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் பேஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நிறைய இன்ட்ராக்ஷனோட வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபீஸை கோர்ஸ் முடியறதுக்குள்ளே அது மாதிரி 2 மடங்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியும். இது வந்து ப்ராக்டிக்கலாக லாஸ்ட் 3 batches 4 batchஸில் நடந்துகிட்ருக்க விஷயத்த நம்ம பேசுகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888க்கு வாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். நான் நேற்று வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன். தட் மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷை நோக்கி போயிட்டுருக்குன்றது. இவ்வளோ நாள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இப்படி இருக்குன்றது கொடுத்துட்டணும். இப்போ ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டோமோன்றது ஒரு சின்ன ஃபீல், ரைட்? இது பெரிய கிராஷா சின்ன கிராஷான்றது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம், அப்புறமா பண்ணிக்கலாம். கரண்ட்லி இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன? நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நீ மாற்றி பேசுகிற, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறன்ற, அதுக்கு அடுத்தது வந்து கீழே உழுவ போகுதுன்றது சொல்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு ஒரு லாங் பிளான் நம்ம வச்சுருக்கிறோம். லெட்ஸ் சே நம்ம இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம், இல்லை சேலத்துக்கு போகிறோம்னு வச்சுங்க. போகும்போதும் சேலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். சேலத்தில் வந்து ஒரு பெரிய புயல் வந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. சரி, வேணாம், சேலத்தில் புயல் வராது, சென்னையில் புயல் வந்துட்டுருக்கு. நீங்கள் சேலத்துலேருந்து சென்னை நோக்கி வந்துட்டுருக்கீங்க, ரைட்? வர வழியெல்லாம் சுத்தமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. நீங்கள் விழுப்புரம் தாண்டிட்டீங்க, ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து மேல்மருவத்தூர் தாண்டுறீங்க, ஒன்றுமே கிடையாது. செங்கல்பட்டு வரும்போது லேசாக வந்து தூறல் போடுது. அப்போ யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தி ஸ்டார்ம். அப்போ அந்த புயலை தாக்கு பிடிக்கிறதுக்கான என்ன பாதுகாப்பு பண்ணுறது புத்திசாலித்தனம். அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாளைக்கு வரப்போகுது, நாளான்னைக்கு வரப்போகுதுன்றது எந்த காலகட்டத்துலேயும் நான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் டேட்டாஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். எடுத்து பாருங்களேன், June 4th ரிசல்ட் வந்த அன்னைக்கு எல்லாருமே இன்க்ளூடிங் மை செல்ஃப், உலகத்தில் இருக்கிற எல்லா அனலிஸ்ட்டுமே என்ன சொன்னாங்க? எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த 2 நாள் 3 நாள் இல்லை மேக்ஸிமம் 10 நாளில் வந்து மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகும். அது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேறு விஷயம். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் மார்க்கெட்டை வந்து பெருசாக கிராஷ் ஆகுன்றது எல்லா அனலிஸ்ட்டுமே சொன்னாங்க. எங்கே நம்ம பார்த்தோம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,600 லெவலில் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 5,100 பாயிண்ட். ஞாபகம் வச்சுங்க, வெறும் 80 ட்ரேடிங் டேஸ், 80 ட்ரேடிங் டேஸ் 100 நாட்களில் 5,100 பாயிண்ட் வந்து ரேலி ஆயிருக்குனால் வாட் ஃபிரோஷியஸ், என்ன ஒரு வெறித்தனமான ரேலி. ஆல்மோஸ்ட் மாதம் 1,250லேருந்து 1,300 பாயிண்ட் ஆவரேஜ் ரேலி, ரைட்? 5,000 டிவைடட் பை 4 நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,250 பாயிண்ட். ஸோ இது மாதிரி ரேலி எங்கே நீங்கள் பார்ப்பீங்க? இட்ஸ் அ மதர் ஆஃப் ஆல் ரேலிஸ். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், உலகத்தில் இந்தியாவில் சம்பாதிக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே சம்பாதிக்க முடியாதுன்னு மறுபடியும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 1 2 இது நம்மளோட காலம். எப்பயுமே வந்து அந்த 2 trillion-லேருந்து 10 trillion போகிற போதும் த கைண்ட் ஆஃப் மணி, நீங்கள் நிஃப்டி எடுத்துங்க, இல்லை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துங்க, அது சைனாவில், யூஎஸில், ஜப்பானில், இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல எங்கே வேணாலும் எடுத்துங்க, அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து 100x சர்வசாதாரணமாக நம்ம பார்த்தது. இன்னும் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் 100x நம்ம பார்க்கல. இன்னமும் பெரிய ரேலி இருக்குது, பெரிய பணம் இருக்குது. ஸோ இந்த ஃபால் வந்துச்சுன்னு சொன்னால் வெயிட் பண்ணி அந்த லெவலில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். பட் இந்த ஃபாலில் மாட்டிக்காதீங்க தான் நான் சொல்கிறேன். எடுத்துக்கலாமே, லாஸ்ட் 80 days ஒன்று, ரெண்டாவது வந்து லாஸ்ட் 36 months, லாஸ்ட் 3 வருஷமாக வந்து ரேலி போயிட்டுருக்கு. எக்ஸப்ட் அந்த எலெக்ஷன் சமயத்தில் வந்து ஒரு 2 நாள் செம்ம ஷார்ப் கரெக்ஷன்ஸ் வந்துச்சு. அந்த 2 நாளை நம்ம எடுத்து பார்த்தால் மார்க்கெட் சூப்பர் டூப்பராக இருக்குது. இந்த 36 months, ரைட், ஆர் 40 months நம்ம எடுத்துக்கலாம். 2020 லோனே நம்ம எடுத்துக்கிட்டாலும் 48 months, 48 bars வந்து மே பக்கம் போகுதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 15 பார், ரைட்? 40 or 50 barsக்கு வந்து 25%ன்றது ஆல்மோஸ்ட் we are talking about 12 பார் இல்லை 13 பார் கரெக்ஷன் வரணுமா இல்லையா? அப்போ
அந்த டைம் ஃபேக்டர்ன்றது ஒன்று இருக்கா? கரெக்ஷன் 10%, 15% ஆர் 50% எது வேணா வரட்டும். பட் அடுத்த 8-10 மாதம் வந்து டவுன் சைடில் இருக்குன்னு சொன்னால் தட் டைம் கில்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், எங்கே மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஜோன் இருக்குது தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆறு இருக்குது, ரிவரில் வந்து ஆத்தங்கரையில் தான் வந்து ஆளுங்க மாட்டிட்டு சாவுவாங்க. அங்கே தான் வந்து சொலர் ஜாஸ்தி இருக்கும். நடுப்புற வந்து எந்த விதமான சொலர் இருக்காது. நிறைய பேர் இறக்கிறத வந்து அந்த சொலரில் தான் மாட்டுவாங்க, கரையில். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, அந்த ட்ரெண்டில் வந்து மாட்ட மாட்டாங்க. எங்கே மாட்டுவாங்க? ரிவர்சல் ஜோனில் தான் வந்து மாட்டுவாங்க. எவ்வளோ பேர் வந்து 24,000 25,000 லெவலில் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியுமா? எவ்வளோ பேர், நிறைய பேர் வந்து அந்த லெவலில் ஷார்ட் பண்ணி லாஸ்ட் 1.5-2 மாதமாக அந்த ஷார்ட்டை கவர் பண்ணாத கேரி ஃபார்வர்ட் ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. நான் வந்து எக்ஸிட் பண்ண சொல்ல. உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் மேபி ஒரு 50-60%. நான் வந்து என் கஸ்டமர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 40-50% வந்து கேஷில் உட்காந்துட்டு இருக்கோம். சான்ஸ் கிடச்சிச்சின்னா சின்ன சின்ன என்ட்ரி கொடுக்குற முடியாது. பட் ஸ்டில் கிளாரிட்டி இல்லைன்னா கேஷில் உட்காரதுல தப்பே கிடையாது. இது ஒரு விதம். இன்னொன்று வந்து வரட்டும், பார்க்கலாம், ட்ராவல் பண்ணலாம், மேபி கீழே வரும்போதும் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலான்றது சிலது இருக்குது. ஏன் பண்ணோன்றது வேறு விஷயம், கிளைண்ட் பண்ணோன்றது வேறு விஷயம். ஏர்ன் சம் டீசன்ட் மணி பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் டேக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம். பட் ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக என்ன லெவல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வாங்களா சார்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு ரைசிங் வெஜ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரைசிங் வெஜ் பேட்டர்ன்ஸ்ன்னு சொன்னால் இந்த பேட்டர்ன்ஸ் உடஞ்சிச்சுன்னா மவுத் ஆஃப் தி இதில் வந்து இதுதான் டார்கெட். ஸோ எங்கே வருது? அரௌண்ட் 25,000. அந்த 25,000 உடச்சிச்சின்னா தான் பெருசாக வந்து ஆல்மோஸ்ட் 24, 23,800 அந்த லெவல் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த பேட்டர்னில் வந்து என்ன வரலாம்? இப்போ நேற்று வந்து ஒரு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. ப்ராபப்ளி இப்படி வந்து இப்படி போய் அடுத்தது வந்து ஃபால் கீழே வரலாம். இது ஒரு ரகம். இன்னொன்று ரகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து இப்பயே உடச்சி அடுத்தது ஒரு புல் பேக் மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து அடுத்தது இப்படி ஃபால் வரலாம். இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 பேட்டர்ன்ஸ் தான் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இம்மீடியட் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது? நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர் லாஸ்ட் கன்சாலிடேட் ஆன லெவல் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 26,000 லெவலில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு. மேஜர் கன்சாலிடேஷன் 25,500 லெவலில் வந்து ஒரு மேஜர் கன்சாலிடேஷன்ஸ் நடந்துச்சு. ரைட், இதுதான் வந்து உங்களுக்கான லெவல். ஃபிபனாச்சி லெவல் நீங்கள் போட்டு பார்த்தாலும் அதுதான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 61% லாஸ்ட் ஸ்விங் லோவில் வந்து நீங்கள் வந்து ஹை எடுத்துக்கிட்டிங்கன்னா 61% வந்து ஆல்மோஸ்ட் அந்த 25,400, 500 அந்த ஜோனில் தான் வந்து காட்டிகிட்ருக்கு. போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபிபனாச்சி லெவல் எடுத்துக்கிட்டாலும் சரி, 25,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இம்மீடியட் டவுன் சைட் ரிஸ்க் எங்கே இருக்குது? 26,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. கரண்ட் மந்தில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ 62 lakh குவான்டிட்டிஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய புட்டு ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 26,300, 250, 200, 26,000 இந்த லெவல்லலாம் ஆல்மோஸ்ட் 1.5 கோடி புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டவுன் சைட் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப் சைடில் என்ன இருக்குது? ஆல்மோஸ்ட் 26,500 லெவலில் ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்குது? 26,347, 350 வச்சிங்களேன், ஒரு 150 பாயிண்ட் அப் சைடில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெரிய ஃபால்க்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியல, எக்ஸப்ட் ஃபார் தி சார்ட் பார்ட். நான் சொல்கிறது எல்லாமே வந்து டேஞ்சர் எங்கே இருக்குது? சைனா, யூஎஸ், இது 2 இடத்துல தான் வந்து மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் பெருசாக கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2008 எடுத்து பாருங்களேன், ஒரே ஒரு பேங்க்
உலகத்தில் பெரிய பேங்க், ரைட்? லேமேன் பிரதர்ஸ்ன்றது உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பேங்க். அவன் உளுந்ததுக்கு உலகம் பூரா அழுதுச்சு. அப்போ சைனான்ற ஒரு கண்ட்ரி அவன் வச்சிருக்கிற கணக்கு அத்தனையுமே தப்பான கணக்குன்றது ஊருக்கே தெரியும். அவனோட கணக்கு அம்பலம் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்களேன். ஸோ டெஃபினெட்லி சைனீஸ் அக்கௌண்ட் வந்து பயங்கர குக்டப் அக்கௌண்ட்ஸ். அண்ட் இது எக்ஸ்போஸ் ஆகும் போதும் அவன் மட்டும் உழுவ மாட்டான், அவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சேர்த்துட்டு தான் கீழே இறக்கும். இன்னைக்கு யூஎஸில் டெட் மார்க்கெட்டில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 2 கண்ட்ரி. ஒன்று சைனா, இன்னொன்று வந்து சவுதி அரேபியா. இந்த 2 கண்ட்ரி இல்லாத ஒரு டெமோக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஜாப்பனீஸ் பீப்புள் ஹாவ் இன்வெஸ்டட் ஹெவிலி இன் யூஎஸ் மார்க்கெட். ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து கடன் வாங்கினா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு. கடனை வாங்கி யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 0%லேருந்து 0.25% வட்டி ஏற்றினோன்னே அவன் யூஎஸ் மார்க்கெட்டை எக்ஸிட் பண்ணி, ரைட், இவங்க வந்து லோனை ரீபே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இது பண்ணதுக்கே யூஎஸ் மார்க்கெட் சரிஞ்சிச்சு. அப்போ நினச்சி பாருங்கள், சைனாக்காரன் வந்து டெட் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை உருவினால் என்ன ஆகும்? எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பயம் இருக்கும், ரைட்? அந்த பயம் இருந்தால் தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணாத இருப்பீங்க. என்ன நேயர்களே, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஹோப் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். மார்க்கெட் நல்லா இருக்குது, பட் இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான விஷயம்ன்றது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.